வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான உணவு, அதாவது குரக்கன்மா புட்டோட வந்திருக்கிறேன். அதாவது எங்களுடைய முன்னோர்கள் பலமுடனும் வளமுடனும் வாழ்கிறதுக்கு துணை நின்ற ஒரு முக்கியமான உணவாக இந்த குரக்கன் அமைது. இதில் வித்தியாசமான உணவுகளை எல்லாம் சமைப்பினோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறது இந்த குரக்கன்மா புட்டுத்தான். இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ. இப்போ இந்த புட்டுக்கு நான் 2 சுண்டு, என்னுடைய அளவு சுண்டால் 2 சுண்டு குரக்கன்மா எடுத்திருக்கிறேன். தேங்காயை பார்த்திங்கன்னு சொன்னால், தேங்காய் இந்த குரக்கன் புட்டுக்கு நாங்கள் அதிக அளவில் போட வேணும். போட்டால் தான் சுவை நிறைந்ததாக இருக்கும். மற்றபடியாக நான் ஒரு பெரிய தேங்காயில் பாதி மூடின்னு சொல்லுவினேன் தானே, அந்த பாதி மூடி அளவு தேங்காயை திருவி வச்சிருக்கிறேன். தண்ணீர் ஆக சுடுநீர் ரெண்டும் இல்லை, பச்சை தண்ணி ரெண்டும் இல்லை, ஒரு வெதுவெதுப்பான ஒரு அளவான சூட்டு நீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே நேரம் உப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 2 சுண்டு குரக்கன்மாவையும் நான் குழச்சி எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நாங்கள் உப்பை போட்டுட்டு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் குழைக்க வேணும். என்னென்னு சொன்னால் குரக்கன் மாவுக்கு நாங்கள் உடனேயே அதிக அளவில் தண்ணீரை பாவிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாவிக்கணும். பாருங்க, நான் இப்போ உப்பு போடுறேன். உப்பை போட்டுட்டு தான் நான் சுடு தண்ணி விட்டு, சுடு தண்ணியில் ஒரு விதவிதப்பான ஒரு தண்ணியை விட்டு நான் குழைக்க போகிறேன். இந்த மாவை பொறுத்தவரையில் பச்சை தண்ணியில் கூட இந்த குரக்கன் புட்டை வடிவாக குழைச்சி அவிச்சு எடுக்கலாம். சுடு தண்ணி தான் வேணுமெண்டும் இல்லை, வெதுவெதுப்பான நீர் தான் வேணுமெண்டும் இல்லை, பச்சை தண்ணீரில் கூட நான் அவிச்சிருக்கிறேன். அதே சுவையும் அதே மனமும் மாறாமல் அப்படியே வரும், எந்த வித மாற்றமும் இல்லை, அழகாக குழைச்செடுக்கலாம். பாருங்க, இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை விட்டு அந்த பதத்துக்கு எடுக்க போகிறேன்னு. என்னென்னு சொன்னால் குரக்கன் மாவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் பதம் வித்தியாசப்பட்டுச்சுதுன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த குரக்கன் புட்டு சரியான சுவையிலேயோ அல்லது சரியான முறையிலையோ அவிஞ்சு வராது. என்றபடியாக நாங்கள் தண்ணீரை அளவளவாக விட்டு தான் நாங்கள் குழைக்க வேணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களன்னு சொன்னால் இந்த குரக்கன் சிறுதானிய வகைகளில் தான் அடங்குது. அதாவது சிறுதானியங்கள் வகையில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த குரக்கன் மாவிலும் நிறைய நார்ச்சத்துக்களும் நிறைய சத்துக்களும் ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பாருங்க, இப்படித்தான் பிசிறி பிசிறி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் குழைச்செடுக்க வேணும். ஃப்ரெண்ட்ஸ், புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற எங்களுக்கு இங்கே உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறுபட்டு தான் ஆரம்பத்தில் காணப்பட்டது. அதற்காக புலம்பெயர் தேசத்தில் ஆரோக்கியம் இல்லாத உணவை உண்கிறார்கள் என்பது அர்த்தமில்லை. அதை அவர்கள் தெரிவு செய்து அழகாக சமைத்து உண்ணுகிறார்கள். எங்களுக்கு ஆரம்பத்தில் அதெல்லாம் தெரியாது. இப்போ தான் நாங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மாவெல்லாம் அழகாக குழைப்பட்டு வந்துட்டுது. இனி நாங்கள் இதை குத்தி எடுக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக நாங்கள் இதை குத்தி எடுத்துட்டோம். இனி இதுக்கு தேங்காய் பூவையும் போட்டு நாங்கள் கலக்க வேணும். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன்னா அரை மூடி பெரிய தேங்காயின் பூவை திருவி வச்சுருக்கிறேன்னு சொல்லி அதை அப்படியே போட்டு குழைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் அதிகமாக தேங்காய் பூ போட்டால் தான் இந்த குரக்கன் புட்டுக்கு நல்ல சுவையை கொடுக்கும். என்னபடியாக நாங்கள் முழு தேங்காய் பூவையும் போட்டு கலந்து நாங்கள் அதை அவிச்சு எடுக்க வேணும். பாருங்க, இப்போ நான் முழு தேங்காயையும் போட்டு கலந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக கலந்துட்டேன். இனி ஒரு புட்டு அவிக்கிற பானையில் நல்லா தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நாங்கள் புட்டை அடுப்பில் வச்சாதான் அந்த புட்டு நல்ல டேஸ்ட்டாக அவிஞ்சு கொடுக்கும். அதே நேரத்தில் கெதியாகவும் அவியும். பாருங்க, இப்போ நான் மூடியை போட்டு அவிய வைக்க போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னு சொன்னால், எங்களுடைய முன்னோர்கள் இப்படியான உணவுகளை சாப்பிட்டு தான் ஆரோக்கியத்தோடனும் ஆயுட்காலம் கூடிய வரையும் வாழ்ந்திருக்கிறார்கள். எங்களுக்கு சிறு வயதிலெல்லாம் இந்த புட்டுகளுடைய அருமைகள் தெரியாது. இப்போ தான் நாங்கள் யோசித்து பார்க்குறோம், எங்களுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள்னு சொல்லி. பாருங்க, இப்போ புட்டெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சிட்டது. இதை அவிஞ்சிட்டுதுன்னு சொல்லி எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நீங்கள் கையில் எடுத்து பார்க்கல அப்படியே ஒரு எண்ணெய் தன்மையோண்டு கசியும். கையில் ஒட்டாமல் ஒரு எண்ணெய் தன்மையோண்டு கசியும். அப்படியே உருட்டி கையில் பார்க்க பாருங்க, இப்படித்தான். இப்படி உருட்டி பார்க்கல கையில் ஒரு எண்ணெய் தன்மையோண்டு கசியும். அப்படி கசிஞ்சு ஒட்டாமல் வந்துட்டுதுன்னு சொன்னால் இந்த புட்டு நல்ல பதத்துக்கு அவிஞ்சு வந்துட்டுதுன்னு சொல்லித்தான் அர்த்தம். பாருங்க, இப்போ எனக்கு நல்ல சூப்பராக நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. இந்த புட்டை வந்து நான் வாழைப்பழத்தோடும் சர்க்கரையோடும் தான் சாப்பிட போகிறேன். வாழைப்பழமும் சர்க்கரையும் நல்ல ஒரு பொருத்தமான உணவு இந்த குரக்கன் புட்டோட சாப்பிட்றதுக்கு. நான் அப்படித்தான் விரும்பி சாப்பிட்றேன். நான் ரெண்டபடியாக அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் நான் பார்த்துருக்கிறேன், இந்த குரக்கன் புட்டை சுறாவரை என்று சொல்லிவினம் தானே. அதாவது இந்தியாவில் வந்து சுறா புட்டு என்று சொல்லிவினம். அந்த சுறா புட்டு அந்த சுறா வரையோட இந்த குரக்கன் புட்டையும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். அதே நேரத்தில் மீன் குழம்பும் நல்ல சுவையை கொடுக்கும் இந்த புட்டுக்கு. நீங்கள் இப்படி சர்க்கரை வாழைப்பழத்தோடும் சாப்பிடலாம், சீனி போட்டும் சாப்பிடலாம். மற்றது சுறாவரை அதாவது சுறா புட்டோடும் சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இந்த குரக்கன் புட்டினுடைய சுவை வந்து சும்மா தூக்கலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டு சர்க்கரையோட வாழைப்பழத்தோட சும்மா சுட சுட குரக்கன்மா புட்டு சாப்பிட போகிறேன். நல்ல அழகாக உங்களுக்கு இந்த குரக்கன்மா புட்டு காணொலியை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நீங்களும் இந்த ஆரோக்கியமான உணவுகளை செய்து சாப்பிட்டு அதை எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கும் கமெண்டில் தெரிவிங்கோ. இதோட இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.